நடுவர் அவர்களே, கோமா ஸ்டேஜில் இருக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. தமிழ் மொழியும் பண்பாடு தான் உண்மை. ஒன்றும் இல்லை, பேஷண்ட்டை சாதாரணமாக வர நோயாளிகள்கிட்ட நான் கேட்குறேன், ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி ஏதாவது இருக்கான்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார், பிபி சுகர் தான் இருக்குன்றான். ஐயோ என்னையா நான் தமிழில் கேட்டேங்க அப்படின்னா, புரிகிற மாதிரி பேசுங்க சார்ன்றான். இது உண்மை நடுவர் அவர்கள். எனக்கு என்னடா நம்ம தமிழ்நாட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், தமிழில் பேசுகிறோம். அவன் சொல்கிறான் பிபினா தான் சார் எங்களுக்கு தெரியும், நீங்கள் என்ன சார் ரத்த கொதிப்புன்னு சொல்கிறீங்க அப்படின்றான். அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ் போய் கொண்டு இருக்கிறது நடுவர் அவர்களே. உள்ளபடி சொல்ல போனால் வழிபாட்டில் தமிழ் இல்லை, வழக்காடும் நீதிமன்றத்திலே தமிழ் இல்லை, பண்பாட்டிலே, பயன்பாட்டிலே, நடைமுறையிலே, வியாபாரத்திலே, வர்த்தகத்திலே, பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே தமிழ் இல்லை. இல்லை என்பதுதான் முற்றிலும் உண்மை. கலைஞர் அவர்கள் மிக அருமையாக சொல்லுவார்கள், இந்த இந்தி இருக்கிறதே அது உணவு விடுதியிலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு உணவு என்பார். ஆங்கிலம் இருக்கிறதே அது ஒருவர் சொல்ல அதன்படி இன்னொருவர் தயார் செய்யக்கூடிய உணவு என்று சொல்லுவார். இந்த தமிழ் மட்டும்தான் விருப்பத்திற்கேற்ப, நம்முடைய வேண்டுதலுக்கு ஏற்ப நாம் தாய் தயாரித்து தரக்கூடிய ஊட்டமுள்ள ஒரு உணவு தமிழ் என்று சொல்லுவார் நம்முடைய தலைவர் அவர்கள். அவர் பாருங்க, ஒரு கல்ல ரெண்டு மாங்காய் அடிப்பார். தமிழை பல விதத்தில் வளர்த்தவர் அவர். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று பண்பாட்டை வளர்த்தவர்கள். அவர் மறைந்த பிறகு அவருடைய தபால் தலையை மத்திய அரசு வெளியிடுகிறது. அப்பொழுது அவருடைய படத்தை மட்டும் போட்டு வெளியிட்டார்கள். கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், படத்தை போடுவதை விட அந்த படத்திலே பேரறிஞர் அண்ணா அவருடைய கையெழுத்தை விடுங்கள், அண்ணாதுரை என்கின்ற கையெழுத்தை அதில் போடுங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய மக்களுடைய கண்களிலே எங்கள் தமிழ் மொழி படும் என்கின்ற தோழலை தலைவர் அவர்கள் செய்தார். இது தமிழை வளர்க்கக்கூடியது. செம்மொழியாக்கினார். செம்மொழி ஆய்வு மையம் என்பது இன்றைக்கு இயங்கவே இல்லை. அதே போல பண்பாட்டை காத்தவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் 1962 தஞ்சாவூரிலே பரிசுத்த நாடார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை எதிர்த்து நிற்கிறார் தேர்தலிலே. அவருடைய நாகரிக பண்பாடு பாருங்க. யாரிடம் முதலாக வாக்கு கேட்க செல்கிறார் என்றால் பரிசுத்த நாடார் அவருடைய இல்லத்திற்கே சென்று முதலாக வாக்கு கேட்டார். அதுதான் அவருடைய பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாட்டை காத்த அந்த தமிழின தலைவனுக்கு, தமிழ்த்தாயின் தலைமகனுக்கு மறைந்த பிறகு மெரினாவிலே இடமில்லை என்று சொன்னார்கள் அல்லவா? அதுதான் பண்பாட்டினுடைய வீழ்ச்சி, தளர்ச்சி. வெறுக்க முடியுமா? இன்றைக்கு பாருங்க, கோயில்களில் பாருங்க, எங்கேயாவது தமிழ் மொழியில் அர்ச்சனைகள் செய்தார்களா, மந்திரங்கள் ஓதுகிறார்களா? சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாகே சர்வ விக்னோப சாந்தையே. என்னையா புரியுது? ஐயா, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமடியை எனக்கு நீ சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று சொன்ன ஔவையார் பாடலை சொல்லி அர்ச்சனை செய்யக்கூடாதா? ஆண்டவனுக்கு ஒத்து வராதா? ஐயா ராஜகோபால் ஐயா, செங்கல்பட்டு ஐயா, திருநாமம் தரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஐயா, 4000 திவ்ய பிரபந்தம் ஒன்று இருக்கியா, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கு நச்சுதா அமரேறேறே ஆயிரதம் குழந்தை இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு ஆழ்வார் பாடி இருக்கக்கூடிய அருமையான பாடல்கள்லாம் விட்டு இங்கே தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் போர்டு போட்டுருவான் பாருங்க கோயிலில். இதுக்கு பேருங்க இழிவு சிறப்பு உண்மைன்னு இலக்கத்தில் சொல்லுவான். ஒரு இழிவு தமிழிலும் அப்படின்னா 10 பேருக்கு சாப்பாடு போடுறவன் ஏற்பாடு பண்ணியிருப்பான், உனக்கு 10 பேருக்கு டீ நீங்களான்னு. 11 ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா போயிட்டான்னு வச்சுக்க, சரி கவலைப்படாத உனக்கும் உண்டு அப்படிம்பான். அது மாதிரி அங்கே தமிழில் தான் செய்வாங்களாம். நீ கேட்டுக்கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணிட்டீடா உங்களுக்கு தமிழிலும். என்னையா தமிழ் அந்த அளவுக்கு தாழ்ந்து விட்டதா? விமானத்தில் தான் நான் போகிறேன், என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எங்கேயா தமிழ் வளருது? பாருங்க, சென்னையிலேருந்து மதுரை போகிறாங்க, விமானத்தில் அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன மொழியில் தெரியுமா செய்கிறாங்க? ஹிந்தியில் சொன்னான். தமிழ்நாட்டில் இங்கேருந்து போகிறது தமிழன் தான் அதிகமாக போகிறான். ஏன் வடக்கேந்து வந்தவன் போகிறான், இல்லை கேம்பிரிட்ஜில் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவன் இங்கேருந்து போகிறான், மதுரைக்கு போகிறவன். ஹிந்தியில் சொன்னேன், சரி சொல்லிட்டு போ. அடுத்து இங்கிலீஷில் சொன்னான், சரி சொல்லிட்டு போ. தமிழில் சொல்லணுமா வேண்டாமா? தமிழில் சொல்லிங்க. அப்போ என்ன தமிழ் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் பள்ளிக்கூடத்தில் தமிழில் குழந்தை பேசுனா சில பள்ளிகளில் அபராதம் போடுறாங்க. தமிழில் பேசுனா கேவலம் என்று சொல்லி தண்டனை விதிக்கக்கூடிய பள்ளிகள்லாம் இன்றைக்கு இருக்கின்றன. தமிழ் தான் அப்படி இருக்குன்னு சொன்னால் பண்பாடு அதை விட மோசமாக இருக்கு. ஒரு இப்போ சமீபத்தில் 100ஆண்டு விழா, நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடித்தானுங்க, நல்ல பாட்டு படிக்கணும் அடிதானுங்க சொல்லிவிட்டு பெத்தாலும் 1 2 பெத்து போடுவோம், அதுக்கு ஒத்துமையா 2 பேர் பாடுபடுவோம், கூட பாட்டு பாடுறாமா பத்து. நடுவர்களே, இது பண்பாடு இல்லாமா கூட பாடிட்டு 2 நாளாக சோறே திங்கலையா. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு கோரமான பிச்சில் நான் யாரு கூடயும் பாடினதில்லை அப்படின்னு அந்த அம்மா அழகாக ஆரம்பித்தாங்க.
ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெட்கம், பொன்மாலை மயக்கம், பொன்மாலை மயக்கம். 2 கட்டையில் ஆரம்பிக்கிறாங்க. அதே 2 கட்டையில் தானே டிஎம்எஸும் பாடணும். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே அப்படின்னா தான் நல்லா இருக்கும். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே, பூரண நிலவோ புன்னகை மலரோன்னு சுசிலாமா. ஐயோ ஆண்டவனே, அவர் பாடினாரு. எம்எஸ் விஸ்வநாதனை டிஎம் சவுந்தரராஜனை புதைச்ச இடத்துல கண்ணீர் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. பண்பாடு அப்படி போயிட்டு இருக்கு. அடுத்தவன் துன்பப்படுகின்ற போது ஓடோடி சொண்டு துடைக்க வேண்டுங்க, அதுதாங்க பண்பு. ஆனால் இன்றைய தமிழர்கள் பண்பு எப்படி இருக்கு? ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தை, 9 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையை 17 நபர்கள் சேர்ந்து கற்பழிக்கிறார்கள், வன்புணர்வு செய்கிறார்கள் என்றால் உங்கள் பண்பாடு வளர்ந்து கொண்டு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆசிரியை தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவனை காதலித்து இழுத்து கொண்டு ஓடுகிறார். இது பண்பாட்டினுடைய வளர்ச்சியா? ஒரு மாணவன் ஒரு ஆசிரியை கத்தியால் குத்துகிறான், பண்பாட்டினுடைய வளர்ச்சியா? பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறீர்களே, இது பண்பாட்டினுடைய வளர்ச்சியா? தந்தை பெரியார் அவரை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள். தந்தை பெரியார் அவர்கள் அவர் வாழ்நாளில் நடந்த நிகழ்ச்சி, திருவிக்கா மீது அளவற்ற பற்று கொண்டிருந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் மறைகிறார். மறைகின்ற பொழுது திருவிக்காவுக்கு இவர் ஈமச்சடங்கு செய்ய வேண்டும் என்பது பெரியாருடைய ஆசை. இவர் கொல்லி வைக்கலான்ட்டு போறார். ஆனால் அங்கே ஆசா ஞான சம்பந்தனும் வரதராசனும் சொல்லுகிறார்கள், ஐயா அவர்கள் எங்களைத்தான் கொல்லி வைக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். பெரியார் அவர்கள் சரி அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறார். திராவிட கழகக்காரெல்லாம் வந்திருக்காங்க. ஒரு தகராறு வர மாதிரி சுச்சுவேஷன் வருது அங்கே. ஆனால் பெரியார் அவர்கள் சாந்தப்படுத்துகிறார்கள், அமைதிப்படுத்துகிறார்கள். அங்கே கொல்லி வைக்க அதற்கு முன்பாக நாங்கள் இப்போ சிவபுராணம் பாடப்போகிறோம் என்று சொல்வார். நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, அதிலிருந்து பல்லோரும் ஏத்த பணிந்து அது வரலும் பாடணும். பெரியார்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் அதை பாட போகிறோம். ஓ பாடுங்களேன் அப்படின்னா. நாங்கள்லாம் எழுந்திரிச்சு நிற்க போகிறோம் அப்படின்னா. ஓ நிற்கலாமே, நானும் நிற்கிறேன்னு சொல்லிட்டு தந்தை பெரியார் அவர்கள் அந்த கொள்கையிலே உடன்பாடு இல்லாதவராக இருந்தாலும் கூட சிவபுராணம் பாடுகின்ற பொழுது எழுந்து நின்றாருங்க. அது பண்பாட்டினுடைய வளர்ச்சி. அன்று சமீபத்தில் நடந்துச்சு ஒரு நிகழ்ச்சி, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் அறிந்ததுதான். ஒரு நிகழ்ச்சியிலே தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. காஞ்சி மடத்தினுடைய மடாதிபதி அவர்கள் அமர்ந்தே இருக்கிறார். கேட்டால் அவர் தியானத்தில் இருந்தாராம். தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்ற போது தியானத்தில் இருந்தார் என்று தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மடாதிபதி அவர்கள் சொல்லுகிறார் என்று சொன்னால், உங்கள் தமிழும் இந்த பண்பாடும் வளர்கிறதா இல்லையா என்பதை மனசாட்சியை தொட்டு நீங்கள் சொல்லுங்கள். வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி வேண்டும், விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும், சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமை தன்னை தொகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் காய் சிந்தை மரச்செயல்கள் மிகவும் வேண்டும். கடல் போல செந்தமிழை பெருக்க வேண்டும், கீழ்ச்செயல்கள் விடவும் வேண்டும். இராவணன் தன் கீர்த்தி சொல்லி அவன் நாமம் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி வெல்லட்டும் தமிழ், வெல்க தமிழ், வாழ்க தமிழர் பண்பாடு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.